Hello viewers, welcome to Root to Success YouTube channel. நம்ம YouTube channelல இருந்து இனிமே State Board Maths syllabusல chapter wise நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு chapter 1 relation function ஓட introduction பார்க்கலாம். ஓகேவா? relation functionல உள்ள problems எல்லாமே நம்ம solve பண்ணனும்னா first of all அதுக்கு தேவையான definitions எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்மளோட problem ஈஸியாவும் யூஸ்ஃபுல்லாவும் solve பண்ணலாம். ஓகேவா? அதுல first definition என்னன்னா set. செட்னா என்ன? A set is a collection of well defined objects னு சொல்றாங்க. அதாவது ஒரு செட்டுங்கற எந்தாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஏன்னு நான் ஒரு நேம் கொடுத்தேனா அதுக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸாம்பிள் தான். ஏன்னு ஒரு நேம் கொடுத்துட்டேனா அதுல எனக்கு இருக்கக்கூடிய செட் வந்துட்டு எனக்கு well defined objects-ஆ இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. well defined objects-னா இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து நான் என்ன சொல்லலாம்? செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். இதே b is equal to red blue green அப்படின்னு நான் ஒரு bங்கிற ஒரு செட் எடுத்துட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? bங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆல் கலர்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இன்னும் இதே வந்துட்டு இன்னொன்னு சொல்லலாம். a is equal to n. n means natural numbers. அப்போ set of all natural numbers தான் எனக்கு வந்து ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதே g is equal to set of all w. அப்படி that means set of all whole numbers. அதாவது whole numbers எல்லாமே எனக்கு வந்து gங்கிற நேம்ல எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போ செட்னா என்னதுன்னா a collection of well defined objects னு சொல்றாங்க. இதே சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுக்க முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் a set. இதுதான் வந்து செட்டுக்கான டெஃபினிஷன். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா யூனியன். யூனியன்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, யூனியன்னா combine a multiple set into a single set that contains all elements from the original set. அதாவது இப்போ a is equal to 1 2 3 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். b is equal to 4 5 6 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கேன். இப்போ ரெண்டு செட் இருக்கு. இதுல நான் யூனியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா a யூனியன் b அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த செட்ல, அதாவது யூனியன்னா இந்த செட்ல உள்ள நம்பரும் எனக்கு இந்த செட்ல இருக்கணும், இந்த செட்ல உள்ள நம்பரும் எனக்கு இந்த செட்ல இருக்கணும். ஆனா ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ a யூனியன் b நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த செட்ல உள்ள நம்பரை முதல்ல எழுதிப்போம். 1 2 3. நெக்ஸ்ட் பியில் உள்ள செட்டை அதே மாதிரி திருப்பி அதையும் எழுதணும். அப்போ அதுக்கு பேர் தான் யூனியன். 4 5 6. ஓகேவா? அப்போ என்னாச்சு? எனக்கு இந்த ஒரு செட்டை எடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு ஏல உள்ள செட்டும் இருக்கும், பியில் உள்ள செட்டும் இருக்கும். அதாவது கம்பைன் a multiple set into a single set. நான் இங்கே ரெண்டு செட் எடுத்திருக்கேன். இதே சிங்கிற செட் எடுத்தா a யூனியன் b யூனியன் c. அதாவது ஒன் ஆர் டூ ஆர் மோர் செட்டை சிங்கிள் செட்டாக வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு யூனியன் அப்படிங்கிற நேம் இருக்கு. இப்போ வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a is equal to 5 7 9 11. b is equal to 5 4 7 8 9 அப்படிங்கிற ஒரு செட் இருக்கு. இப்போ நம்ம சேம் a யூனியன் b கண்டுபிடிக்கிறோம். a யூனியன் b. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? a ல உள்ள செட் எல்லாத்தையும் அப்படியே எழுதுவோம். 5 7 9 11. அடுத்து b யோட செட். b ல ஃபர்ஸ்ட் செட் என்ன? b ல ஃபர்ஸ்ட் செட் 5 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். நம்ம வந்து ரிப்பீட்டட் நாட் allowed யூனியன்ல. அவ 5 ஆல்ரெடி எழுதிட்டனால நம்ம 5 எழுதக்கூடாது. ஓகேவா? அடுத்து 4 இருக்கா? இந்த செட்ல 4 இல்ல, ஆனா நம்ம எழுதணும் 4. நெக்ஸ்ட் 7 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால எழுதக்கூடாது. 8 எழுதணுமா? இல்லை, அதனால 8 எழுதணும். அடுத்து 9 ஆல்ரெடி இருக்கு, அதனால 9ம் எழுதக்கூடாது. ஓகே, அப்போ a யூனியன் b 5 7 9 11 4 8. ஓகேவா? யூனியனை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோவ். இதுதான் வந்துட்டு யூனியன். ரெண்டு செட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு செட்டில் வந்துட்டு நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். கம்பைன் எழுதக்கூடிய வேல்யூவில் நம்மளுக்கு ஏயும் இருக்கணும், பியும் இருக்கும். எத்தனை செட்டை கம்பைன் பண்ணுறோமோ அத்தனை செட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் யூனியன்.
இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க, இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் காமன் இன் போத் செட்ஸ். அதாவது இப்போ யூனியனில் 2 செட் எடுத்துக்கிட்டோம், அந்த 2 செட்டை வந்துட்டு யூனியன் பண்ணும்போது இந்த 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஆனால் இன்டர்செக்ஷனில் 2 செட்டில் உள்ள காமன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு A is equal to 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது. B is equal to 3 1 7 4 அப்படிங்கிற ஒரு செட் இருக்கு. இப்போ இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? யூனியனுக்கு யூ மாதிரி போட்டனா மாதிரி இன்டர்செக்ஷனோட சிம்பிள் யூவை தலைகீழா போடணும். அதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட சிம்பிள். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதுதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன். ஓகேவா? அப்போ ஏக்கும் பிக்கும் காமனா என்ன இருக்கு? 1 இருக்கா? 1 இருக்கு. இங்க பியை பொறுத்த வரைக்கும் ஏ கம்பேர் பண்ணாலும் சரி, பி கம்பேர் பண்ணாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்துட்டு 1 இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஆனா இங்க 1 எனக்கு செகண்ட்ல தானே இருக்கு, அப்ப நான் காமனா எடுத்துக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா காமனா எடுத்துக்கலாம். இங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ள லெட்டர் அங்கே லாஸ்ட்ல இருந்தாலும் நம்மளுக்கு காமனா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 1ங்கிற லெட்டர் வந்து ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு, அப்போ 1 கண்டிப்பா வரும். 2 வருமா? 2 ஏல இருக்கு, ஆனா பில இல்ல, அப்போ 2 வராது. 3 வருமா? 3 ஏல இருக்கு, பிலையும் இருக்கு, அப்போ 3 கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் 4 இருக்கா? 4 ஏலையும் இருக்கு, பிலையும் இருக்கு. இது லாஸ்ட்ல இருக்கு, இதுல வந்து லாஸ்ட்ல இல்லையே அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் தேவையில்ல. 4 ரெண்டுலயுமே இருக்கு, ஸோ கண்டிப்பா நம்ம 4 எடுத்துக்கலாம். 4. நெக்ஸ்ட் 5 வருமா? 5 வராது. அப்போ இதோட ஸ்டாப் ஆகி ஏ இன்டர்செக்ஷன் பி ஓவர் ஆயிடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா இன்டர்செக்ஷன் எப்படி எழுதணும்னு? யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா 2 செட்ல உள்ள காமன் வேல்யூஸ் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க, காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன்னா தி கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் இன் தி செட். அதாவது ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போ யூனிவர்சல் செட்னா என்ன தெரியுமா? யூனிவர்சல் செட்னா அதை யூன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது ஏங்கிற செட்டில் உள்ள நம்பர்ஸும் பிங்கிற செட்டில் உள்ள நம்பர்ஸும் எத்தனை செட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை செட்டில் உள்ள நம்பர்ஸும் இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கும். அதுதான் யூனிவர்சல் செட். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு பி இஸ் ஈக்குவல் டு 5 6 7 8 அப்படி கொடுத்துட்டாங்கன்னா யூனிவர்சல் செட்டில் 1ல இருந்து 8 வரைக்கும் வந்துட்டு எல்லா நம்பர்ஸுமே இருக்குமா? ஏல உள்ள நம்பர்ஸும் இருக்குமா, பியில் உள்ள நம்பர்ஸும் இருக்குமா? அதுதான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டில் அப்போ என்ன இருக்கும்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். இதுதான் யூனிவர்சல் செட். ஓகேவா? இப்போ காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? காம்ப்ளிமெண்டேஷனா ரெப்ரசன்ட், அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? டேஷ், அது ஒரு கோடு போட்டுப்போம். இப்போ ஏக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க. இப்போ ஏங்கிற செட்டுக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்கன்னா ஏ டேஷ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ டேஷ்னா யூ, இந்த யூனிவர்சல் செட்ல இருந்து யூ மைனஸ் ஏ. அதாவது இந்த யூனிவர்சல் செட்ல இருந்து ஏயை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போனா யூனிவர்சல் செட்ல வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? ஏல என்னென்ன செட் இருக்கு? 1 2 3 4. அப்போ இந்த 1 வந்துட்டு இது என்ன ஆயிடும்னா போயிடும். இந்த 1 வந்து இருக்காது, 2வும் இருக்காது, 3யும் இருக்காது, 4ம் இருக்காது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஏ யூ மைனஸ் ஏனா, அதாவது யூல ஏங்கிற செட்டை தவிர மீதி எல்லா நம்பர்ஸையும் எழுதணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5 6 7 8. புரிஞ்சுதா? இப்போ இங்க யூனிவர்சல் செட்ல 5 6 7 8ஓட முடிஞ்சிச்சு. இதை தாண்டியும் இருக்கா? 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் என்கிட்ட வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 4 வரையும் தான் இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 5 to 8 வரையும் தான் இருக்குது. 9 10 11 12 நான் ரெப்ரசென்ட் பண்ணலைன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். யூனிவர்சல் செட்டில் இந்த 2 செட்டோட நம்பர்ஸ் இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். அதை தாண்டி இருக்கக்கூடாதுங்கிறது கண்டிஷனே இல்லை, தெரியுமா? அப்போது இங்கே என்ன வந்துடும்? அப்போ ஏங்கிற செட்டை தவிர மீதி எல்லாம் வந்துச்சுன்னா 8க்கு அப்புறம் 9 10 11 12 அப்படிங்கிற நம்பர்ஸும் வந்துடும். அதாவது ஏல உள்ள நம்பர்ஸை தவிர மீதி எல்லாமே யூல இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதுறதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டேஷன். இதே பி டேஷ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? பி டேஷ்னா யூ மைனஸ் பி. அதாவது அப்போ 5 இந்த 5 6 7 8ங்கிற இந்த 4 நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா 1 2 3 4. இந்த திரும்பி என்னடா ஆல்ரெடி அடிச்சாச்சு என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தா இது ஏ டேஷ்.
சரியா? இது பி டேஷ். பி டேஷ்னா பியில் உள்ள நம்பர் தான் நம்ம எழுதக்கூடாது தவிர மீதி உள்ள எல்லா நம்பர்ஸும் எழுதணும். ஓகேவா? அப்போ 4, 5, 6 வருமா? வராது. 7ம் வராது, 8 வராது. ஏன்னா இது 4மே பியோட செட்டு. அப்போ 4க்கு அப்புறம் 9, 10, 11, 12. புரிஞ்சுதா? இதுதான் பி டேஷ். ஏ டேஷ் பி டேஷ் காம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம எதுக்கு காம்ப்ளிமெண்டேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்கன்னா நம்ம ஏல உள்ள செட்டை வந்து யூனிவர்சல் செட்லேருந்து மைனஸ் பண்ணாலே காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். இதுதான் காம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் அக்கர் இன் எ பர்டிகுலர் ஆர்டர் அண்ட் ஆர் இன்க்ளோஸ்ட் இன் அ பிராக்கெட். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கோம். இப்போ ஏ, பி அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பேர் எடுத்தோம்னா ஏ ரெப்ரசன்ட்ஸ் வந்துட்டு இந்த ஏங்கிற நம்பர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்கணும். பிங்கிற நம்பர் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். அதாவது ஏனா ஏ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், பினா பி தான் செகண்ட்ல இருக்கணும். இப்போ இது வந்துட்டு பி, ஏ அப்படின்னு எழுதலாமான்னு கேட்டால் நான் எழுதக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர். ஏன்னா இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்ம சினிமா தியேட்டர் போகிறோம்னு வைங்களேன். சினிமா தியேட்டரில் உங்களுக்கு 5th ரோவில் 7th சீட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 5th ரோவில் 7th காலம் அப்படின்னு தானே அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா இப்போ வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 5, 7ன்னு எழுதுவாங்க. அதாவது இது 5 ரெப்ரசன்ட்ஸ் ரோ, 7 ரெப்ரசன்ட்ஸ் காலம். கரெக்டா? அப்போ இதே மாற்றி நம்ம வந்துட்டு 7, 5 அப்படின்னு மாற்றி நம்ம சொல்லிட்டோம்னா 7th ரோவில் 5th சீட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம 5th ரோவில் 7th சீட்டும் 7th ரோவில் 5th சீட்டும் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது தானே. அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த 5ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதுதான் அது எழுதணும். 5னா 5 தான் இங்கே, 6னா 6 தான். இதை வந்து மாறவே கூடாது. 5, 7 இஸ் ஈக்குவல் டு 5, 7 தான். 5, 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 5, 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 7, 5. ஓகேவா? இது மாற்றி எழுதிடவே கூடாது. இதுதான் வந்து ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்துட்டு இதுதான் இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகவே கூடாது. ஏ, பின்னு எடுத்தோம்னா ஏ, பி தான். பி, ஏன்னு எடுத்தோம்னா பி, ஏ தான். இதுதான் ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. அதுதான் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட். Cartesian product na if A and B are two non-empty sets of all ordered pairs A, B such that A belongs to A and B belongs to B is called Cartesian product of A and B denoted by A cross B. Thus A cross B is equal to set of all ordered pair of A, B such that A belongs to A, B belongs to B. And also note that A cross empty is equal to empty. Okay va? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செட்டை ஒரு ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏ, பிங்கிற 2 நான் எம்டி செட்ஸு அதை ஆர்டர்டு பேராக எழுத சொல்லிக்கிறாங்க. ஆர்டர் பேர்னா என்னன்னு நம்ம இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் பார்த்தோம். ஓகேவா? ஆர்டர் பேர்ஸ்னா என்ன? அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது, அதான் ஆர்டர் பேர்ஸ். அப்போது ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஒரு நான் எம்டி செட்ஸ். நான் எம்டி செட்ஸ்னால் ஏ கண்டிப்பாக எப்படி இருக்கணுமா? எம்டி இல்லாமல் ஒரு செட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் அது வந்து கண்டெயின் பண்ணி இருக்கணும். பியும் அப்படி தான். ஒரு செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸாக இருக்கலாம், வேர்ட்ஸாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸை கொண்டுள்ள செட்ஸ் தான் என்னது? நான் எம்டி செட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு நான் எம்டி செட்ஸ். இதே வந்து அதாவது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எம்டியா இருக்கக்கூடாது. அதுதான் இதோட வந்து மெயின் அர்த்தமே. ஓகேவா? அப்படிங்கிற ஒரு 2 செட் எடுத்துக்கணும். அந்த 2 செட்ல இருந்து நம்ம ஆர்டர் பேர்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டர் பேர்ஸ் இப்போ 2 செட்டு தனித்தனியா இருக்கு. அந்த 2 செட்ல ஆர்டர் பேர்ஸ்னா என்ன அர்த்தம்? பொசிஷன் மாறாத ஒரு ஆர்டர் பேர், ஒரு பொசிஷன் மாறாத ஒரு பேர், அதுதான் ஆர்டர் பேர். அந்த இப்போ ஏங்கிறது வந்துட்டு பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. இந்த ஏ வந்துட்டு பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. இந்த ஏல உள்ள நம்பர் இந்த ஏல இருக்கணுமா? பில உள்ள நம்பர் இந்த பில இருக்கணுமா? ஓகே, ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. அது தட் மீன்ஸ் இந்த நம்பர் 1, 2 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 1 வந்து பிலாங்ஸ் டு ஏங்கிற செட்ல இருக்கணுமா? இந்த 2ங்கிற நம்பர் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிற இந்த செட்ல. அப்போ 1 எடுத்துட்டோம்னா இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள நம்ம 1 இருக்கணும்.
2 எடுத்தோம்னா பிங்கிற செட்டுக்குள்ள 2 இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது இட்ஸ் நாட் அ ஆர்டர் பேர். ஓகேவா? அதுதான் such that A belongs to A, B belongs to B is called Cartesian product of A and B. ஓகேவா? இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா A cross B அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ A cross B னா என்ன அர்த்தம்னா கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் இப்படி டைரக்டா இப்போ வந்து ஃபைண்ட் A cross B அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நம்ம டைரக்டா கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் அவங்க வந்து ஃபைண்ட் A cross Bன்னு கேட்காம ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B அப்படின்னு கொடுத்தாலுமே அவங்க வந்துட்டு அந்த இடத்துல மறைமுகமாக சொல்கிறாங்க A cross B கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, ஃபைண்ட் தி கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and Bன்னு எழுதினாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B அப்படிங்கிற ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். A cross B எப்படி கண்டுபிடிக்கலாம்? செட் ஆஃப் ஆல் A, B, அதாவது செட் ஆஃப் ஆல் A, B இந்த ஏங்கிற செட் வந்து ஏங்கிற நம்பர் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும், பிங்கிற நம்பர் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. And also note that A cross empty is equal to empty. அதாவது எம்டினா என்ன அர்த்தம்? ஜீரோன்னு தானே அர்த்தம். அந்த ஏங்கிற செட்டுன்னு இல்லை, எந்த ஒரு செட்டை வந்து நீங்க எடுத்தாலுமே எடுத்து நீங்க எம்டியோட மல்டிப்ளை கிராஸ் பண்ணா, அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும்னா எம்டி தான் ஆன்சரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வந்து நம்ம தெளிவா பார்க்கணும்னா கார்டீசியன் ப்ராடக்ட் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ ஒரு A is equal to carrot, beetroot, potato. B is equal to cabbage, cauliflower, apple, orange அப்படிங்கிற ஒரு செட் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஏங்கிற செட்ல கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ இருக்கு. பிங்கிற செட்ல கேபேஜ், காலிஃப்ளவர், ஆப்பிள், ஆரஞ்சுங்கிற ஒரு செட் இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம எப்படி கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்? இப்போ A cross B இருக்குன்னு அர்த்தமா வச்சுக்கோங்களேன். இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், A cross B கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் இது வந்து இன்னும் புரியணும்னா இது என்னது? டொமைன். இது என்னது? கோடொமைன். ஆமா தானே? அப்போ டொமைன்ல என்ன வரும்னா ஏங்கிற செட் வரும். ஓகேவா? ஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்காதனால ஏங்கிற செட் வரும். கேரட் ரெப்ரசன்ட் C, பீட்ரூட் ரெப்ரசன்ட் B, பொட்டேட்டோ ரெப்ரசன்ட் P. ஓகேவா? இதை வந்து நம்ம X, Y, Z, Pன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி P இருக்கா? ஓகே, Qன்னு வச்சுக்கலாமா? Qன்னு வச்சுக்கோ. X, Y, Z, Q. ஓகேவா? இங்க டொமைன்ல கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ எப்படி எழுதுறோம்? C, D, P. கோடொமைன்ல X, Y, Z, Q அப்படின்னு சொல்லி எழுதும். ஓகே, அப்போ இந்த C நம்ம எப்படி மேப்பிங் பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு ரிலேஷன் மேப்பிங் பண்றதுக்கு பேர் தான் ரிலேஷன். கரெக்டா? ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இங்க அப்போ இந்த Cங்கிற டொமைன்ல உள்ள Cங்கிற நம்பர் வந்துட்டு, Cங்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எதுக்கு வேணாலும் இந்த இடத்துல போகலாம். சரியா? X கூட மேப்பிங் பண்ணலாம், Y கூட மேப்பிங் பண்ணலாம், Z கூட மேப்பிங் பண்ணலாம், Q கூட மேப்பிங் பண்ணலாம். ஆனா C தான் இங்க வந்து X கூடயும் Y கூடயும் Z கூடயும் Q கூடயும் மேப்பிங் பண்றதுக்கான சான்ஸ், அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஆர்டர் பேர் எழுதணும்னா C தான் என்ன வரும்னா முதல்ல வரும். ஆமா தானே? C தான் முதல்ல வரும். அப்ப எப்படி எழுதணும்? C, X, C, Y, C, Z, C, Q. இப்படிதான் எழுதுவோம். அப்போ பிக்கும் என்னதான்? பிக்கும் X கூட மேப்பிங் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, Y கூட மேப்பிங் பண்ண சான்ஸ் இருக்கு, Z கூட மேப்பிங் பண்ண சான்ஸ் இருக்கு, Q கூட மேப்பிங் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ பியும் அப்படிதான் எழுதுவோம். அப்போ பி தான் வந்துட்டு இது எல்லாத்தையும் மேப்பிங் பண்ணுது. இது வந்து இது கூட மேப்பிங் பண்றதில்ல. டொமைன்ல இருந்து தான் வந்து மேப்பிங் கோடொமைனுக்கு வந்து மேப்பிங் போகுமே தவிர கோடொமைன்ல இருந்து டொமைனுக்கு வந்து மேப்பிங் வராது. அதனால பி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ பி ஃபர்ஸ்ட் என்ன வரும்? B, X, B, Y, B, Z, B, Q. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பி வந்துட்டு எது கூட மேப்பிங் ஆகலாம், எக்ஸ் கூட மேப்பிங் ஆகலாம், ஒய் கூட மேப்பிங் ஆகலாம், இசட் கூட மேப்பிங் ஆகலாம், கியூ கூட மேப்பிங் ஆகலாம். அப்போ என்ன வரும்? பி கமா எக்ஸ், பி கமா ஒய், பி கமா இசட், பி கமா கியூ. ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னது? இந்த செட்டு தான். செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இந்த செட்டு தான் இப்போ ஏ கிராஸ் பி. புரிஞ்சுதா? அப்போ ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி கமா எக்ஸ், சி கமா ஒய், சி கமா இசட், சி கமா கியூ, பி கமா எக்ஸ், பி கமா ஒய், பி கமா இசட், பி கமா கியூ, சி பி கமா எக்ஸ், பி கமா ஒய், பி கமா இசட், பி கமா கியூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ புரிஞ்சுதா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ரெண்டு ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு செட்டையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணும்னா ஆர்டர் பேர்ஸ் எழுதணும். ஏக்கு எவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும், பிக்கு எவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து எழுதுறதுக்கு பேர் தான். அதே மாதிரி ஏ வந்து ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரெப்ரசன்ஸ் ஏ, செகண்ட் நம்பர் ரெப்ரசன்ஸ் பி. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் பிலாங்ஸ் டு ஏ, செகண்ட் நம்பர் பிலாங்ஸ் டு பி. அதான் சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன் என்ன? ஆக்சுவலி ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஆஃப் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள். ரிலேஷன்னா என்ன? ரிலேஷன் இப்போ தான் நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போகிறோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிற மெயின் டெஃபினேஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஓகே. ரிலேஷன் அப்படின்னா ஒரு let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified condition. If X belongs to A is related to Y belongs to B through R, then we write it as X related to Y if and only if X comma Y belongs to R. அதாவது ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏ பிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு செட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, இந்த ரெண்டு செட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி இல்லை ஒரு ரிலேஷன், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை தான் நம்ம ஆர் ரிலேஷன் சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தெரியுமா? இப்போ அந்த ரெண்டு செட்டுமே நான் எம்டியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதுக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அது வந்துட்டு ஒரு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு செட் வந்துட்டு எம்டியாக இருந்தால் கூட நம்மளால் அதுக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க. A relation R from A to B is a subset of A cross B. A cross B னா என்ன? Cartesian product of A and B. அப்போ அந்த ரிலேஷன் ஏக்கும் பிக்கும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்னா அது கண்டிப்பாக இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக அது சப்செட்டாக தான் இருக்கும். அதாவது ஏ பி அப்படிங்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன். அதாவது ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு விதமான கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ஹோல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, இல்லை இது வந்து ஈவன் டிஜிட்ஸ் கூட தான் இது ரிலேட் ஆகணும், இது வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் கூட தான் இது ரிலேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபையும் பண்ணணும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ், இப்போ ஒரு ரெண்டு ஆர்டர் பேர் எடுத்தோம்னா இந்த எக்ஸுங்கிறது வந்துட்டு பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டு, ஒய் பிலாங்ஸ் டு பி, பின்னா செகண்ட் செட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ளதும் செகண்ட் நம்பர் செகண்ட் செட்டுக்குள்ளதும் இருக்கணும். அதுதான் வந்துட்டு பிலாங்ஸ் டு ஆராவும் இருக்கணும். அதை அப்படி எழுதுவோம்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய், அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரிலேஷன். இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இன்னும் எப்படி சொல்றதா, இப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்? நியூ டெல்லி வந்து இந்தியாவுக்கு என்ன? நியூ டெல்லிங்கிறது இந்தியாவோட கேபிட்டல். நியூ டெல்லி is the capital of India. ஓகேவா? அப்போ நியூ டெல்லிங்கிறது இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ரிலேஷன் வந்து என்னது? கேபிட்டல். அதாவது நியூ டெல்லிங்கிறது ஒரு செட்டுன்னு வச்சுக்கோமே, ஏங்கிற செட்டு, இந்தியாங்கிறது ஒரு செட்டு, பிங்கிற செட்டுன்னு வச்சுக்கோமே. இந்த ரெண்டு செட்டையும் கனெக்ட் பண்றது என்னது? இந்த கேபிட்டல். சரியா? அப்போ நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் கேபிட்டலுங்கிற ஒரு விஷயம் தான் சம்மந்தம். அதுக்கு இதுதான் அப்போ ஆர். சரியா? இந்த ரிலேஷன் கொடுக்குதுல, இதுதான் அப்போ ஆர். அப்போ ஏ ஆர் பி, அதாவது எக்ஸ் ஆர் ஒய், இதை தான் இவங்க சொல்றாங்க இப்படி. சரியா? இதுதான் வந்துட்டு ரிலேஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் எதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரீசனாச்சும் இருக்கணும், அது வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க. இப்போ வந்துட்டு -3
எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து +3 எடுக்கிறோம். அப்போ -3 வந்துட்டு +3 விட கம்மியான நம்பர். -3 இஸ் லெஸ் தேன் +3. இது ரெண்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு? -3யும் +3யும் என்ன ரிலேஷன் பண்ண முடியும்னா, -3 வந்து 3யை விட கம்மியான நம்பர். அப்போ இந்த லெஸ் தேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு ரிலேஷன். இந்த எக்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒய்ங்கிற செட்டுக்கும், எக்ஸுங்கிற செட்டுக்கும் ஒய்ங்கிற செட்டுக்கும் லெஸ் தேன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தான் இதுக்கு வந்து ரிலேட் ஆகுது. புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு ரிலேஷன், இதுதான் ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ டொமைன்ல நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ டொமைன்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கோடொமைனுக்கு நம்மளுக்கு ரிலேட் ஆகும். இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு மேப்ல இதுதான் டொமைன், இது வந்து கோடொமைன். இதில் எக்ஸ் ஒய் இசட், இங்கே பி கியூ ஆர் இப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸ் இந்த இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ரிலேட் ஆகும். இதுக்கு இங்க இருந்து போனாதான் அது ரிலேஷன். இங்க இருந்து வந்தா இது வந்து ரிலேஷன் இல்லை. டொமைன்ல இருந்து தான் கோடொமைனுக்கு போகணும். புரிஞ்சுதா? அப்போ இது என்ன எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஆர் பி. இதுல இருந்து இப்படி போனோம்னா ஒய் ஆர் கியூ. ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து ரிலேஷனா எழுதணும். இதுதான் வந்து ரிலேஷன் அர்த்தம். ஓகேவா? இப்போ புரிஞ்சா ரிலேஷனோட டெஃபினேஷன் என்னன்னு? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன? ரிலேஷன் f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. F is equal to set of all x ordered pair of x comma y such that for all x belongs to x y belongs to y. அதாவது ஃபங்க்ஷன் நம்ம முதல்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அது கண்டிப்பாக முதல்ல ரிலேஷன் ஆயிருக்கணும். ரிலேட் ஆயிருந்தா மட்டும்தான் அது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஃப்க்கும் அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷனை நம்ம எஃப்னு சொல்லுவோம், அதாவது ஆர்னு சொல்லுவோம். அதோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸ், இது y. இதுல இருந்து ஒரு நம்பர் 1 2 3 4 5 6 7 8 இப்போ இங்க இருந்து ரிலேட் ஆகுதா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரிலேஷன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரிலேஷன். அதாவது 1 or 5, 2 or 6, 3 or 7, 4 or 8 இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா எல்லாமே ரிலேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் இங்க இருந்து இங்கே போச்சுன்னா நாட் அ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இப்போ இங்க வந்து 4ல ஒரு நம்பர் வந்துட்டு எனக்கு போகவே இல்லை, 4க்கு வந்து எனக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடைக்கல, எந்த ஒரு வேல்யூமே எனக்கு மேப்பிங் ஆகலை அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? அதே மாதிரி ஆர்டர் பேர்ஸும் எனக்கு என்னவா இருக்கணும்னா கரெக்டா இருக்கணும். எக்ஸ் கமா ஒய் தான் இருக்கணுமே தவிர ஒய் கமா எக்ஸ் இருக்கக்கூடாது. ஒய் கமா எக்ஸ் இப்போ ஒய் கமா எக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இந்த இது வந்து எனக்கு அப்படியே மாறி இருக்கணும். ஒய் வந்து இங்கே வந்திருக்கணும், கேபிட்டல் எக்ஸ் இங்கே வந்திருக்கணும். அதாவது பிலாங்ஸ் டு என்னவா இருக்கணும்? ஒய் பிலாங்ஸ் டு ஒய், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஒய்ங்கிற நம்பர் எழுதிருக்கணும், செகண்டா கேபிட்டல் எக்ஸுங்கிற நம்பர் எழுதிருக்கணும். புரிஞ்சுதா? ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன்லையும் சரி ஃபங்க்ஷன்லையும் சரி ஆர்டர் பேர் இஸ் அ மெயின் ரோல். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன்லேயே எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவ் அ டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. அதாவது இங்கே உள்ள நம்பர்ஸ்க்கு இது கண்டிப்பாக டிஸ்டிங்க்ட் இமேஜ் கிடைக்கணுமா, கண்டிப்பாக யூனிக் இமேஜ் கிடைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? யூனிக் இமேஜ் இருந்தாலே அது ஒன் ஃபங்க்ஷன். யூனிக் இமேஜ்னா இந்த ஒன்னுக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு இமேஜை தாண்டி 2 இமேஜோ 3 இமேஜோ இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. அப்போ என்ன இமேஜ் இருக்கு? இங்கே 4 அப்படிங்கிற இமேஜ் இருக்கு. செகண்டுக்கு என்ன இமேஜ் இருக்கு? 5 அப்படிங்கிற இமேஜ் இருக்கு. 3க்கு என்ன இமேஜ் இருக்கு? 6 அப்படிங்கிற இமேஜ் இருக்கு. அப்போ ஏங்கிற செட்டு எல்லாத்துக்குமே எனக்கு இமேஜ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக தேவை. இதில் வந்துட்டு ஒரு நம்பருக்கு வந்துட்டு எனக்கு இமேஜ் இல்லை அப்படின்னாலுமே இது வந்துட்டு நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனே இல்லாமல் அந்த மாதிரி போயிடும். ஒன்னை தாண்டி இது எனக்கு ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். புரியுதா? அதே இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கணும், அதாவது மேப்பிங் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு 1க்கு நேராக 4, 2க்கு நேராக 5,
3க்கு நேரா 6ன்னு சொல்லிட்டு மேப்பிங் ஆயிடுச்சு. இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல A வந்து Yக்கு மேப்பிங் ஆகுது, B வந்து Xக்கு மேப்பிங் ஆகுது, C Zக்கு மேப்பிங் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எந்த சைடு மேப்பிங் ஆகுறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை, எந்த நம்பர் கூட ஆகுதுங்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுக்கு மேப்பிங் ஆயிருக்கா, அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இங்க உள்ள விஷயமே. ஏங்கிற செட்டுக்கு ஏங்கிற ஆப்ஜெக்ட் இங்க வந்துட்டு கியூங்கிற செட்ல உள்ள நம்பருக்கு மேப்பிங் ஆயிருக்கா, அதாவது இந்த இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா, ஏங்கிற இமேஜுக்கு கியூங்கிற செட்ல ப்ரீ இமேஜ் இருக்கா, பிங்கிற இமேஜுக்கு கியூங்கிற செட்ல ப்ரீ இமேஜ் இருக்கா, அதாவது இந்த இமேஜ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையா, அதுதான் இங்க மெயின் திங். ஓகேவா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு வேற இப்போ ஏ வந்து இசட் கொடுத்தாலும் எனக்கு 1 ஃபங்க்ஷன் தான், இசட் கொடுக்கலைனாலும் எனக்கு இசட் கொடுக்காம எனக்கு வந்து ஒய்க்கு கொடுத்தாலும் எனக்கு 1 ஃபங்க்ஷன் தான். 1 ஃபங்க்ஷன்னா எனக்கு இதுல உள்ள எல்லா செட்டுக்கும் எனக்கு வந்து இமேஜ் இருக்கணும், அதுதான் எனக்கு வந்து 1 ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 7 இருக்குன்னு வைங்களேன், எனக்கு வந்துட்டு இங்கதான் எனக்கு வந்துட்டு இங்கதான் எனக்கு நம்பர் காலியா இருக்கக்கூடாது. ஆனா இங்க 7 எனக்கு காலியா இருந்தாலுமே எனக்கு இது வந்து இது 1 அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம் 1 இப்போ இன்னும் தெளிவா பாருங்க. 1 2 3 இங்க வந்து AB அப்படிங்கிற ABCD அப்படிங்கிற 4 செட் இருக்கு. அப்போ இது எப்படி மேப் ஆகணும், 1 வந்து Aக்கு போகுது, 2 Dக்கு போகுது, 3 வந்து Bக்கு போகுது. ஆனா Cக்கு எந்த ஒரு இமேஜுமே ப்ரீ இமேஜ் கொடுக்கல. அப்படியே கொடுக்கலைனாலும் இது வந்து 1 ஃபங்க்ஷன் தான். இந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் இப்போ 4 இருந்து அதுக்கு எனக்கு இமேஜ் இல்லைன்னா அப்போ இது வந்துட்டு நாட் அ ஃபங்க்ஷன். ஆனா எனக்கு கோடொமைன்ல எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு 1 ஃபங்க்ஷன் தான். இதுதான் 1 ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். இப்போ ஆன்டூ ஃபங்க்ஷன் பாருங்க. 1 ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருந்தா யூனிக் இமேஜ் இருக்கணும். இதே ஆன்டூ ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இதே ஆன்டூ ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு தி கோடொமைன் ஆஃப் எஃப். அதாவது நம்மளுக்கு ரேஞ்ச்னா என்ன, எந்தெந்த நம்பர்லாம் மேப்பிங் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இந்த இடத்துல ரேஞ்ச்னா என்ன வரும், ஏபிசி இதுதானே ரேஞ்ச், இதுதானே இந்த நம்பர்ஸ் கூட தானே மேப்பிங் ஆயிருக்கு, அதாவது ப்ரீ இமேஜ், இதுதானே ப்ரீ இமேஜ். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ஈக்குவல் டு கோடொமைன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? கோடொமைன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எனக்கு கோடொமைனும் சேமா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு வந்து 2 தடவை மேப்பிங்கும் ஆயிருக்கலாம். புரிஞ்சுதா? அதுதான் வந்து ஆன்டூ ஃபங்க்ஷன். 1 ஃபங்க்ஷனுக்கும் ஆன்டூ ஃபங்க்ஷனுக்கும் அதான் டிஃபரன்ஸ். 1 ஃபங்க்ஷன்ல இந்த இடத்துல எனக்கு டி இருந்தாச்சு, டியும் இருக்கும். சில சமயம் வந்துட்டு எனக்கு யூனிக் இமேஜ் ஒரு இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் கிடைக்கும். ஆனா ஆன்டூ ஃபங்க்ஷன்ல ஒரு இமேஜுக்கு 2 ப்ரீ இமேஜ் கூட கிடைக்கலாம். சாரி, 2 இமேஜ் சேர்ந்து ஒரு ப்ரீ இமேஜுக்கு ரிலேஷன் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ A1 வந்து ஏக்கு வந்து ரிலேட் ஆகுது, பியும் ஏக்கு தான் மேப்பிங் கொடுக்குது, சாரி 2வும் ஏக்கு தான் மேப்பிங் கொடுக்குது, 3 வந்து பிக்கு மேப்பிங் கொடுக்குது, 4 வந்து சிக்கு மேப்பிங் கொடுக்குது. அதாவது 2 இமேஜும் எனக்கு ப்ரீ இமேஜ் வந்துட்டு ஏக்கே எனக்கு மேப்பிங் கொடுக்குது. அது அப்படி இருந்துச்சுனாலும் அது நம்மளுக்கு மேப்பிங் கொடுக்குற நம்பர்ஸ் அதாவது ரேஞ்சும் எனக்கு கிடைக்க கோடொமைன்ல உள்ள நம்பர்ஸும் எனக்கு சேமா இருக்கணும். ஓகேவா? ரேஞ்ச் வந்து எனக்கு என்னது, ஏபிசி இதானே ரேஞ்ச், ஏபிசியில தானே மேப்பிங் ஆயிருக்கு. கோடொமைனா என்னது, எனக்கு ஏபிசி தான். ஸோ ரேஞ்சும் கோடொமைனும் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆன்டூ ஃபங்க்ஷன். இப்போ பைஜெக்ஷன் பாருங்க. பைஜெக்ஷன் 1 பார்த்தோம், ஆன்டூ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்னா 1 இருக்கணும், எனக்கு ஆன்டூவும் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கண்டிஷன். இப்போ 1னா என்ன, யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆன்டூனா எனக்கு ரேஞ்சும் ப்ரீ இமேஜும் எனக்கு ஈக்குவலா இருக்கணும், அதுதான் ஆன்டூ. அப்படிதானே? அப்போ 1னா எனக்கு இந்த டயக்ராம் பாருங்களேன், அதாவது இந்த ஏங்கிற டொமைன்ல இருந்து பிங்கிற கோடொமைனுக்கு எனக்கு இமேஜ் ஆகுது. அதாவது இது எல்லாமே இமேஜஸ், இது எல்லாமே என்னது ப்ரீ இமேஜஸ். கரெக்டா? அப்போ 1 வந்து எனக்கு ஒய்க்கு வந்துட்டு ரிலேட் ஆகுது, அதாவது மேப்பிங் கொடுக்குது. 2 எனக்கு வந்து இசட்டுக்கு மேப்பிங் கொடுக்குது, 3 வந்து எனக்கு எக்ஸுக்கு மேப்பிங் கொடுக்குது. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து ஏல உள்ள
எல்லா நம்பர்ஸ்க்குமே ஏல உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே எனக்கு வந்துட்டு யூனிக் ப்ரீ இமேஜ் இருக்கு. ஓகேவா? யூனிக் ப்ரீ இமேஜ்னா ஒரு ப்ரீ இமேஜ்னு அர்த்தம். 1க்கு எனக்கு ஒரு ஒய்ங்கிற ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. எனக்கு 2 ப்ரீ இமேஜ் இல்லை. அதே மாதிரி 2க்கு எனக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. 3க்கும் எனக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. அந்த சேம் டைம் எனக்கு ரேஞ்ச் என்ன? இங்க ரேஞ்ச் வந்து எனக்கு எக்ஸ் ஒய் இசட். சரியா? எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது தான் எனக்கு ரேஞ்ச். இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது என்னது? கோடமைன் தானே. அப்போ எனக்கு 1-1ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, on2ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி 1-1 அண்ட் on2 ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். அதாவது நம்மளுக்கு டொமைன் எல்லாமே ஒரே ஒரு கோடொமைனுக்கு மேப்பிங் ஆகுமா. அதாவது இது வந்து டொமைன், இது கோடொமைன். ஓகேவா? டொமைன்ல உள்ள எல்லா இமேஜஸும் எனக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கூட வந்துட்டு எனக்கு மேப்பிங் ஆகணும். அதாவது ரேஞ்ச் வந்து எனக்கு ஒன்று தான் கிடைக்குமா. கான்ஸ்டன்ட்னா அதாவது ஒரே மாதிரி எனக்கு ஏக்கு என்ன ப்ரீ இமேஜ் எடுத்தாலும், பிக்கு என்ன ப்ரீ இமேஜ் எடுத்தாலும், சிக்கு என்ன ப்ரீ இமேஜ் எடுத்தாலும், டிக்கு என்ன ப்ரீ இமேஜ் எடுத்தாலும் கான்ஸ்டன்ட்டா எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ தான், எனக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேஞ்ச் வந்துட்டு உனக்கு உங்களை எல்லாருக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கிடைச்சிதுன்னா அப்போ இதோட ரேஞ்ச் என்ன? எக்ஸ். இப்போ ஒரு ப்ரீ இமேஜ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் ஒரு ப்ரீ இமேஜுக்கு மேப்பிங் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா இப்போ ஏல உள்ள ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும், அதாவது ஏல உள்ள இமேஜஸ் வந்து பில உள்ள ப்ரீ இமேஜஸ்க்கு சேம், அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள ஆர்டர் பேக்ஸ் கிட்டத்தட்ட ஆர்டர் பேக்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மேப்பிங் ஆகும், செகண்ட்ல இருந்து செகண்டுக்கு மேப்பிங் ஆகும், தேர்ட்ல இருந்து தேர்டுக்கு மேப்பிங் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் உள்ள ப்ரீ இமேஜுக்கு தான் மேப்பிங் ஆகும், செகண்ட் இமேஜ் செகண்ட்ல உள்ள ப்ரீ இமேஜுக்கு தான் மேப்பிங் ஆகும், தேர்ட் இமேஜ் தேர்ட்ல உள்ள ப்ரீ இமேஜுக்கு தான் மேப்பிங் ஆகும். அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா IA அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏங்கிற செட் இருக்குனால நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட்னா அவங்க என்ன வேல்யூ என்னென்ன எப்படி டினோட் பண்ணிக்காங்களோ அப்படி நம்ம டினோட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள இமேஜ் ஃபர்ஸ்ட் உள்ள ப்ரீ இமேஜுக்கு மேப்பிங் ஆகணும், செகண்ட்ல உள்ளது செகண்ட்ல உள்ளதுக்கு மேப்பிங் ஆகணும், தேர்ட்ல உள்ளது தேர்ட்ல உள்ள ப்ரீ இமேஜுக்கு மேப்பிங் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனா லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் ஜி ஃப்ரம் பி டு சி அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தானே பார்த்துருப்போம். ஆனால் இதே காம்போசிஷன் வந்துட்டு 2 ஃபங்க்ஷன் வரும். அதாவது எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. அந்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம காம்போசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, அதாவது இப்போ ஜியும் எஃப்ஐயும் நம்ம காம்போசிட் பண்ணுறோம்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். காம்போசிட்டை நம்ம ஓ அப்படிங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் காம்போசிட். அப்போது அதை வந்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஜி ஓஎஃப், அதாவது இது வந்து ஓ மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் ஓன்னு நம்ம ஸ்பெல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னு தான் நம்ம ஸ்பெல் பண்ணணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா என்னோட கண்டிஷன் என்னதுன்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இப்போ ஜிங்கிற ஒரு ரிலேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், எஃப்ங்கிற ரிலேஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். எனக்கு அப்படி 2 கண்டிஷன் இருக்கும்போது நான் எப்படி எழுதணும்னா முதல்ல ஜி ஆஃப் இந்த கண்டிஷனோட இந்த கண்டிஷனுக்கு சேர்த்து எழுதணும். இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜிங்கிற கண்டிஷன்ல எக்ஸ் பிளஸ் 2y இருக்கு அப்படின்னா எஃப்ங்கிற ரிலேஷனுக்கு எனக்கு x² இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு செட் வந்து ஏல 1,2 அப்படி இருக்குன்னா நான் முதல்ல எஃப்ங்கிற ரிலேஷனுக்கு 1² 2² அப்ளை பண்ணுவேன். இந்த வேல்யூவுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜிங்கிற கண்டிஷனை கொடுத்து அப்ளை பண்ணணும். அப்படி வரக்கூடிய ஆன்சர் தான் எனக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான கிளாஸில் நம்ம சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷனோட இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். இனி வரக்கூடிய கிளாஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டே வருவோம். அதுக்கு நம்ம ரூட் டு சக்ஸஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.